வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கனரா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தாங்க. இந்த ஜூலை 2024 டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வட்டி விகிதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்ற அமௌண்ட் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன பேங்க்கில், அதுக்கான கால்குலேஷன், இந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன், மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது மூலமா உங்களுக்கு எந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும், எதில் அதிகமாக வட்டி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள் தான் பார்க்க போகிறோம். கனரா பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் இந்த ஜூலை 2024 ஒரு எஃப்டி அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன் டைம் நம்ம டெபாசிட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு வருமானம் வரணும் நம்மகிட்ட இருக்க பணத்தை வச்சு அப்படிங்கிறப்ப ஃபிக்ஸட் டெபாசிட் தான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வட்டி வந்து வருமானமாக கிடச்சிட்டு வரும். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கால்குலேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு எவ்வளோ வட்டி விகிதங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை நம்ம முன்னாடியே கணிக்க முடியும். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு எஃப்டி வந்து ஓப்பன் பண்ண முடியும். மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 crores. 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். 3 கோடிக்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம், பட் அது வந்து பல்க் டெபாசிட் ஆகும், அதுக்கான வட்டி விகிதங்கள் வேறையாக இருக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கறத விட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அண்ட் பர்டிகுலர் டென்யூர்லேருந்து அது என்னன்றதை நம்ம கீழே பார்க்கலாம். அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டிஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் இப்போது ஒரு ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 444 days. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து லிமிட்டட் பீரியடில் நமக்கு அவைலபிளாக இருக்கும், பட் அதிகமான வட்டி வந்து இந்த ஷார்ட் டைம்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எஃப்டி வேணும்னாலும் நீங்கள் இப்போ இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக கொடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். நம்ம டெபாசிட் அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ப்ரீமெச்சர் க்ளோஷர், இன்கேஸ் நீங்கள் சூஸ் பண்ண டென்யூருக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% வந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்தது டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். நமக்கு கிடைக்கிற வட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஷியல் இயர் முடிவில் நமக்கு கிடைக்கிற வட்டியில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு இதில் ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசனுக்கு என்னென்ன டென்யூரில் எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா percentage per annumக்கானது. 7 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4%, சீனியர் சிட்டிசனுக்கும் 4% தான் கிடைக்கும். அதாவது 180 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரே வட்டி தான் கிடைக்கும். 180 நாளுக்கு மேலே டெபாசிட் பண்ணுறப்ப தான் ஜென்ரல் சிட்டிசனோட சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ 7லேருந்து 45 நாளுக்கு 2 பேருக்குமே 4% தான் கிடைக்குது. அண்ட் 46 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே டெபாசிட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.25, சீனியர்
சீனியர் சிட்டிசனுக்கும் 5.25%. 91 நாள்லேருந்து 179 நாள் வரைக்கும் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.5% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் 5.5% வட்டி கிடைக்கும். 180 நாள்லேருந்து 269 நாள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.15%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.65% வட்டி கிடைக்குது. ஏன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. 270 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே லெஸ் தென் 1 இயர் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% வட்டி கிடைக்குது. ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.85%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% வட்டி கிடைக்கும். அடுத்தது இந்த 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் இந்த 444 டேஸ் அந்த டேஸை தவிர மற்ற எல்லா நாளுக்கும் அந்த வட்டி. அந்த 444 டேஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃப்டி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 444 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% வட்டி கிடைக்கும். இருக்கிறதுலே அதிகமாக இந்த டென்யூருக்கு தான் வந்து கிடைக்குது. அடுத்தது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% வட்டி கிடைக்குது. 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.20% வட்டி கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கனரா பேங்க்கில் டேக்ஸ் சேவர் டெபாசிட்டும் இருக்குது 5 இயர்ஸ்க்கானது. அந்த 5 இயர்ஸ்க்கு 6.70% வந்து வட்டி கொடுக்குறாங்க. பட் டேக்ஸ் சேவர் டெபாசிட்டில் வந்து நம்ம நடுவில் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் க்ளோஷர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டென்யூர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னேன் நம்ம மாதமோ 3 மாதமோ எப்படி வேணாலும் வட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோம் 2 வருஷம். இப்போ நான் இதில் எடுத்திருக்க டெபாசிட் பீரியட் டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்ற கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் மெச்சூரிட்டி எப்போ வாங்குகிறோன்னா நமக்கு குமுலேட்டிவாக இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்ந்துட்டே வரும். ஸோ கொஞ்சம் கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் 2 வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.85 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.35%. இதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெபாசிட் அமௌண்ட் இப்போ 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 3,637 ரூபா வட்டியாக கிடைக்கும். இது வந்து வட்டி அமௌண்ட் மட்டும் 2 வருஷம் முடிவில். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அதே 25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 3,920 ரூபா வட்டியாக கிடைக்கும். 50,000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7,274 ரூபா அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7,840 ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 14,549 ரூபாவும் சீனியர் சிட்டிசனுக்கு 15,680 ரூபாவும் கிடைக்கும். 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 43,649 ரூபாவும் சீனியர் சிட்டிசனுக்கு 47,042 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 72,749 ரூபாவும் சீனியர் சிட்டிசனுக்கு 78,404 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். அண்ட் 7 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 1,01,149 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 1,09,766 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1,45,498 ரூபா கிடைக்கும். அதே 10 லட்ச ரூபா சீனியர் சிட்டிசன் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,56,809 ரூபா. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்கான அப்ராக்சிமேட் கால்குலேஷன். இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிடிஎஸ் வந்து நமக்கு கிடைக்கிற வட்டியில் 10% வந்து பிடிப்பாங்க. ஸோ ஃபைனல் அமௌண்ட்டில் உங்களுக்கு 10% வந்து டிடிஎஸ் கட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து அந்த 40,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது, அதாவது ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தால் 40,000 ரூபாய்க்குள்ளேயும் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. பட் அதுக்கு நம்ம ஃபார்ம் வந்து கொடுக்கணும் 15G 15H. நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவில் வரீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணுங்கள். பேங்க்கில் கேட்டால் அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிடிஎஸ்க்கானது. மற்றபடி இது வந்து மொத்தமாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு இதுலேருந்து டிடிஎஸ் அமௌண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்சி. நன்றி, வணக்கம்.